ஒவ்வொரு வெளிச்சத்திற்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். குருசாமியை கேளுங்கள் அப்படிங்கிற இந்த பகுதியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. நம்மளுடைய சந்தேகங்களையும் விளக்கங்களையும் நமக்கு தெரியாத பல ரகசியங்களையும் வெளிப்படுத்துறதுக்காக தான் நம்மோட சாஸ்தாவியாசர் அண்ணா அரவிந்த் சுப்பிரமணியம் இருக்காங்க. அண்ணா நமஸ்காரம். நமஸ்காரம் அண்ணா, நம்ம எபிசோடு ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் ஆர்வத்தோடு பார்க்குறாங்க, அது நல்லா இருக்குது அப்படிங்கிற தகவலையும் நம்மளோட பகிர்ந்துக்கிறாங்க. அது நம்ம கமெண்ட் செக்ஷனை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு அதில் மக்கள் ஈடுபாட்டோட கவனிக்கிறாங்க. அதனால தான் நம்ம மேலும் மேலும் பல கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு தோணுது எங்களுக்கு. இப்போது சபரிமலையில் இப்போ மண்டல காலமாகட்டும், நடை திறந்ததுலேருந்து அப்புறம் மகர ஜோதி விழா முடிஞ்சு அதுக்கப்புறம் நடை சாத்திர வரைக்கும் ஏராளமான வழிபாடுகள் நடக்கும். இங்கேருந்து போகக்கூடியவர்கள் ஒரு 5 நிமிடமோ இல்லை அதுக்கும் குறைவான நேரம் தான் சுவாமியை தரிசனம் பண்ணுவாங்க. அதனால் முழுதாக என்ன நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நிமிடமெல்லாம் பெரிய விஷயம். 5 நொடி சரி, 5 நொடி. அப்போது ஒரு நாள் முழுக்க என்ன நடக்கும் இந்த மாதிரியான காலங்களில் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. அதை தியானம் பண்ணிட்டோம்னாலே நம்ம தரிசனம் பண்ண பலன் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ சபரிமலையில் மண்டல காலத்தில் ஒரு நாளைக்கு என்னென்ன வழிபாடுகள் நடக்கும்? பொதுவாகவே சபரிமலை கோவில் மாதம் 5 நாள் தான் நட திறக்கிறது அப்படிங்கிறது வழக்கம். மாத பூஜை காலத்தில் கோவில் முழுமையாக திறந்திருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மண்டல பூஜை வரைக்கும். மண்டல பூஜை பூர்த்தியான உடனே 41ஆவது நாள், அதாவது மார்கழி மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் டெய்லி பூஜை இருக்கும். மார்கழி மாதம் 11ஆம் தேதிக்கு மறுபடியும் நடை அடைச்சு 3 நாட்கள் கழித்து மண்டல உற்சவம் முடிஞ்சது. மகர உற்சவத்துக்காக மறுபடியும் நட திறக்கும். மகர உற்சவத்துக்காக திறக்கக்கூடிய நடை கிட்டத்தட்ட 15 நாள் ஆகி அதுக்கப்புறம் மகர மகோத்சவம் நடந்து மகர சங்கராந்தி, அதன் பிறகும் ஒரு 5 நாள் நட திறந்துடும். அப்போ ஜனவரி கிட்டத்தட்ட 19-20 தேதி வரைக்கும் நட திறந்திருக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கும். பொதுவாக நித்தியம் நடக்கக்கூடிய நடைமுறைகள் எப்படி இருக்குன்னா, கார்த்தால முதல்ல சுமார் 3-4 மணிக்கு நடை திறக்கப்படும். ஃபர்ஸ்ட் சுப்பிரபாதத்தோட பகவானுடைய நடை திறக்கப்பட்டு திறந்த உடனே முதல்ல கணபதி ஹோமம். கேரள வழக்கப்படி எந்த கோவிலாக இருந்தாலும் முதல்ல கார்த்தால கணபதி ஹோமம். அன்றைய பொழுது எந்த விதமான விக்னமும் இல்லாமல் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சூரியோதயத்துக்கு முன்னாடியே அந்த கணபதி ஹோமத்தை நடக்கக்கூடிய மரபு சபரிமலையில் உண்டு. அது முதல்ல அதை நடத்தி முடிச்ச உடனே பகவானுக்கு முதல் அபிஷேகம். இந்த முதல் நாள் இருக்கக்கூடிய அலங்காரத்தை எல்லாம் எடுக்கக்கூடிய அந்த தரிசனத்துக்கு நிர்மாலய தரிசனம்னு பேர். முதல் நாள் ராத்திரி நடை அடைக்கும் போது இருந்த தரிசனம் இருக்கு இல்லையா, காத்தால் திறக்கும் போது, அப்ப அங்க முதல் அபிஷேகம் ஆரம்பிச்சு தங்க குடத்தினால பகவானுக்கு முதல் நெய் அபிஷேகம் நடைபெறும். முதல் அபிஷேகம் நெய் அபிஷேகம் தங்க குடத்தினால நடைபெறும். அதுக்கப்புறம் இந்த கார்த்தால இருக்கக்கூடிய முதல் பூஜைக்கு உஷத் பூஜைன்னு பேர். உஷத் காலம்னா விடிய கார்த்தால. அந்த உஷத்கால பூஜை நடந்து அந்த உஷத்கால பூஜைக்கு சுவாமிக்கு விசேஷமான பூஜை தந்திரி நடைய திறப்பார். திறந்து இந்த பூஜைகளாக நடத்தி தந்திரியும் மேல் சாந்தியமாக இந்த பூஜைகளை நடத்தி உஷத் பூஜை முடிஞ்சு சுவாமிக்கு விசேஷ நேவேத்தியங்கள் தீபாராதனையோட கார்த்தால பூஜை ஆகும். இந்த கார்த்தால பூஜை ஆன உடனேயே அதன் அங்கமாக சுவாமிக்கு 8 விசேஷ திரவியங்களால் அபிஷேகம் நடக்கும். பால், தேன், பஞ்சாமிர்தம், இப்படி 8 விசேஷ திரவியங்களால் அபிஷேகம் பண்ணி நெய் அபிஷேகம் அந்த 8வது திரவியமாக அபிஷேகப்படும். அந்த 8 திரவியத்தில் நடக்கக்கூடிய அந்த 8வது திரவியமான நெய்யுடைய தொடர்ச்சியாக பக்தர்கள் எல்லாரும் கொண்டு வர நெய் அபிஷேகம் பண்ண ஆரம்பிக்கும். அதுதான் கணக்கு. வெறும் டைரக்டா நெய் அபிஷேகம் இல்லை. சபரிமலையோட பிரதானமான வழிபாடு நெய் அபிஷேகம் தான். ஆனா இந்த அஷ்டாபிஷேகத்துடைய ஒரு அங்கமாக 8 திரவியமும் அபிஷேகம் பண்ணி அதனுடைய கடைசியா இருக்கக்கூடிய நெய்யோட தொடர்ச்சியாக பக்தர்கள் அத்தனை பேருடைய நெய்யும் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணணுங்கிற அந்த ஒரு விஷயத்துல தொடர்ந்து நெய் அபிஷேகங்கள் பகவானுக்கு நடக்கும். இதற்கு இடையில ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல பந்தீரடி பூஜைன்னு சொல்லக்கூடிய பூஜை நடக்கும். பந்தீரடினா 12 அடின்னு அர்த்தம். 12 அடினா 12 மணி அடிக்கிற கணக்கு இல்ல. நம்முடைய நிழல் எப்போ 12 அடி தூரத்துல விழுமோ அந்த சமயத்தை கணக்கிட்டு ஒரு காலை ஒரு சமயத்துல நடக்கும். அதுக்கப்புறம் அந்த பூஜைக்கு இதே மாதிரி விசேஷமான வழிபாடுகள் எல்லாம் உண்டு. இதுக்கு இடைப்பட்ட நேரத்துல பக்தருடைய நெய் நடந்துட்டே தான் இருக்கும். இந்த விசேஷ பூஜைகள் நடக்கிற அந்த குறிப்பிட்ட நேரத்துல மாத்திரம் ஒரு கேப் வரும். அந்த கேப் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பக்தர்களுடைய நெய் அபிஷேகம் தொடர்ந்து. ஏன்னா பகவான் இந்த 2 மாச காலமும் நெய்யில நீராடுறான். தொடர்ந்து கேப்பே இல்லாம கோடானு கோடி ஒரு நாளைக்கு சாதாரணமா 70,000, 80,000, 1 லட்சம் ஜனங்கள் வரா. அப்ப நீங்க ஒருத்தரும் ஒரு முத்திரை தேங்கான்னு கணக்கு வச்சா கூட எவ்வளவு லிட்டர் நெய் வருதுன்னு நமக்கு தெரியாது. இது எல்லாம் பகவானுக்கு அபிஷேகம் தொடர்ந்து கேப்பே இல்லாம நடந்துட்டே இருக்கும். இதெல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட வழக்கமான மாத பூஜைகள் சமயத்துல அப்படின்னா
உங்களுக்கு ஒரு 11:30 மணி சுமாரோட நெய் அபிஷேகம் நிறுத்தப்படும். இந்த மண்டல மகர காலத்துல கிட்டத்தட்ட உங்களுக்கு 12:30 வரைக்குமே நமக்கு நெய் போகும், நெய் அபிஷேகம் போகும். அதுக்கப்புறம் அந்த ஒரு 12:30 மணி சுமாருக்கு அது உச்ச பூஜைன்னு சொல்லக்கூடிய மத்தியானம் பண்ணக்கூடிய பூஜைகள் நடைபெற ஆரம்பிக்கும். அதோட நெய் அபிஷேகம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் வரக்கூடிய பக்தர்கள் தரிசனம் தான் பண்ணலாமே ஒழிஞ்சு அபிஷேகம் பண்ண முடியாது. அப்போ நம்ம வந்து அந்த 12:30 மணிக்கு உச்ச பூஜை நடந்து இன்கேஸ் நமக்கு பகவானுக்கு வேற அபிஷேகங்களோ கலபாபிஷேகமோ அது மாதிரி இருந்ததுன்னா அந்த விசேஷ அபிஷேகங்கள் மத்தியானம் நடக்கும். இந்த உச்ச பூஜைக்கு முன்னாடி உள்ள ஒரு 15-20 நிமிஷம் கேப்ல கலபம்னு சொல்லக்கூடிய விசேஷமான சந்தனம் அதை அரைச்சு அதை வந்து அந்த கார்த்தாலே பூஜை பண்ணி வச்சிருப்பா. அதை ஊர்வலமாக கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணக்கூடிய வழக்கம் இருக்கும். இது பொதுவாக மாத பூஜைகள் தான் நிறைய நடக்கும். மண்டல மகர காலங்களில் அதை நேரத்தை அனுசரித்து தான் அதோடைய இது இருக்கும். மத்தியானம் உச்ச பூஜை முடிஞ்சு இப்போ இன்னைக்கு சமயம் வந்து இந்த கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கா. கிட்டத்தட்ட 1:30 மணி வரைக்கும் நடை திறந்து இருக்கும். 1:30 மணிக்கு நடை அடைக்கப்படும். 1:30 நடை அடைச்சிட்டானா மறுபடியும் ஒரு 1:30 மணி நேரம் அவருக்கு ரெஸ்ட். அதுக்கப்புறம் மறுபடியும் பகவான் வந்து 2:30-3 மணிக்கு மறுபடியும் நட திறக்க ஆரம்பிப்பான். 3 மணிக்கு நட திறந்ததுக்கு அப்புறம் அபிஷேகம் கிடையாது, மதிய வேளையில அபிஷேகம் கிடையாது, கார்த்தாலையோட அபிஷேகம் சரி. அதனால மதியத்துக்கு மேல மலைக்கு வந்து சேரக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே தரிசனம் மட்டும்தான் பண்ணி தங்கி இருந்து மறுநாள் கார்த்தால தான் நெய் அபிஷேகம் பண்ண முடியும். இதுல கேரளத்துல சில ஒரு வழக்கம் என்ன இருக்கு அப்படின்னா, மலைக்கு வரோம் பகவானை தரிசனம் பண்ணோங்கிறது தான் கணக்கு, இருமுடி எடுத்துன்னு வந்துட்டோம், நம்மளால் அபிஷேகம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா அங்கே நெய்த்தோணின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த நெய்த்தோணியில் நம்ம கொண்டு வந்து முத்திரை தேங்காயை உடைச்சிட்டு அங்கேருந்து கொஞ்சம் நெய்ய பிரசாதமா கேரள மக்கள், சில குறிப்பிட்ட ஊர்களை சேர்ந்த கேரள மக்கள் அப்படி கொண்டு போற ஒரு வழக்கத்தையும் வச்சிருக்காங்க. பெரும்பாலான தமிழ் மக்கள் அதை பண்றது இல்லை. எத்தனை நேரம் ஆனாலும் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் இருந்து நம்ம அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறது உறுதியா இருந்து நம்ம செய்யத்தான் செய்யறோம். இது ஒரு இப்படி ஒரு மரபு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். மறுபடியும் 3 மணிக்கு திறந்து இதே போல சாயந்தரம் பூஜைகள் நடைபெறும். அங்க விசேஷ நைவேத்தியங்கள் எல்லாம் நடந்து ஒரு 6 மணி சுமாருக்கு மீண்டும் விசேஷமான தீபாராதனையோட சாயங்கால பூஜை அப்படிங்கிறது நடக்கும். சாயங்கால பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமாக பகவானுக்கு எப்படி கார்த்தால திரவியங்களால அபிஷேகம் பண்றோமோ அது போல சாயந்தரம் புஷ்பங்களால அபிஷேகம் ஆகும். புஷ்பாபிஷேகம்னு சொல்லி அது நம்ம யாராவது பக்தர்கள் பணம் கட்டி அதுக்கு கட்டளை மாதிரி ஏற்படுத்தி வந்து டிக்கெட் வாங்கினோம்னா அதுக்கு வந்து எத்தனையோ கூடைகள்ல புஷ்பங்கள் கொடுப்பா. அந்த விதவிதமான புஷ்பங்களால பகவானுக்கு அபிஷேக அலங்காரங்கள், அந்த புஷ்பாபிஷேகம் தான், திரவியாபிஷேகம் இல்லை, அந்த அபிஷேக அலங்காரங்கள் நடைபெறும். இது சாயந்தரம் 6:30 மணிக்கு தீபாராதனத்துக்கு அப்புறமா தொடங்கும். ஒரு 8-8:30 மணி வரைக்கும் இது போகும். மாத பூஜைகள் சமயத்துல இதே நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னா படி பூஜைகள் நடைபெறும். மாத பூஜை சமயத்துல இவ்வளவு கூட்டம் இல்லாத காரணத்தினால 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் படிபூஜை நடக்கும். பக்தர்கள் அந்த நேரத்துல கீழே அமர்ந்து படிபூஜை தரிசனம் பண்ணலாம். மண்டல மகர காலங்கள்ல பொதுவா அதை பண்றது இல்லை. இது முடிஞ்சது ராத்திரி ஒரு 9 மணி சுமாருக்கு அத்தாழ பூஜைன்னு சொல்லக்கூடிய ராத்திரி பூஜை பகவானுக்கு நடைபெறும். அத்தாழம்னா இரவு, இரவு பூஜை. பாக்கி எல்லா சன்னிதியிலையும் உள்ள பூஜைகள் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ராத்திரி இரவு பூஜை பகவானுக்கு விசேஷமா. அந்த இரவு பூஜையில தான் பகவானுக்கு வந்து நெய்யப்பமும் பானகமும் நைவேத்தியம் பண்றது. ஒரு கால பூஜைக்கும் ஒரு நைவேத்தியம் உண்டு. கார்த்தால உஷகால பூஜையில பண்ணக்கூடிய பூஜைக்கு வந்து பகவானுக்கு வெள்ள நைவேத்தியம்னு சொல்லக்கூடிய நைவேத்தியம் வைக்கிறது. மத்தியானத்துல சதசதைன்னு சொல்லக்கூடிய பாயசம், நெய் பாயசம், இதெல்லாம் பகல் வேளையில உள்ள நைவேத்தியம். சாயந்தரம் பண்ணக்கூடிய பூஜைக்கு வேற வகையான பாயசம். ராத்திரி பகவானுக்கு இந்த நடை அடைக்கும் போது பண்ணக்கூடியதுல வந்து விசேஷமான நைவேத்தியம் பலதும் உண்டு. விசேஷமான நைவேத்தியம் அப்பமும் பானகமும். இதை பண்ணி அதுக்கப்புறம் பக்தர்களுடைய கூட்டத்தை அனுசரிச்சு இப்ப இந்த மண்டல காலம் வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 10:45 11 மணி ஆறுதுன்னு சொல்றான் நடை அடைக்கிறதுக்கு. அந்த 10:45 வாக்குல ஹரிவராசனம் தொடங்கி அதை ஹரிவராசனம் பாடி நடையை அடைக்கக்கூடிய ஒரு வழக்கம் தான் ஒரு நாள் ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம் சபரிமலையில். புரியுது. ஆக்சுவலாக நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் வழிபாடுகள் வித்தியாசமாக இருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி, நீங்கள் ஹரிவராசனம்னு முடிச்சதுனால அதுலேயே கேட்குறேன். ஏற்கனவே நீங்கள் இது ஒரு தடவை பகிர்ந்திருக்கீங்க. ஹரிவராசனம்ங்கிறது இப்போ பாட்டாக பாடுறாங்க இல்லையா? ஆனால் இன்னும் இதுக்கு முந்தின காலத்தில் அது ஒரு அர்ச்சனை பண்ணக்கூடிய அந்த இல்லை, அர்ச்சனையாக இல்லை, ஒரு ஸ்துதியாக. அதாவது நான் கூட இப்போ ஒரு சீரீஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஹரிவராசனத்தை எடுத்து கம்ப்ளீட்டா வேர்ட் பை வேர்ட் அர்த்தம் சொல்லிட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனல்ல சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேர் பாடுறோம், சொல்லும் பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார்னு சொல்லியிருக்கான். அதனால பொருளை தெரிஞ்சு போன்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலா ஹரிவராசனம் ஒரு வேர்டுக்கு ஒரு நாள், விஸ்வமோகனம்ங்கிறதுக்கு ஒரு நாள், இப்படி ரொம்ப டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்கோம். அப்ப இந்த ஹரிவராசனங்கிற துதி வந்து கம்பங்குடி வம்சத்தை சேர்ந்த குலத்தோயர்னு சொல்றவர் தர்மசாஸ்தா ஸ்துதி கதம்பம்னு சொல்லி ஒரு புத்தகத்தை வெளியிடுறார். இன்னைக்கு சுமார் ஒரு 100 வருடத்துக்கு முன்னாடி. அந்த புத்தகத்துல தான் இந்த வந்து ஹரிவராசனம் முதல்ல அச்சில வெளியில வருது. அதுல வந்து பல துதிகள் இருக்கு. ஹரிவராசனம் மட்டும் இல்லாமல் 6 ஸ்லோகங்கள் கொண்ட ஷட்கம், அஷ்டகம்,
அதுக்கப்புறம் தசகம் 10 ஸ்லோகங்கள் கொண்ட தசகம், இப்படி பல ஸ்துதிகள் வருது. 100 ஸ்லோகங்கள் கொண்ட சதகம் சாஸ்தா பேர்ல 100 ஸ்லோகங்கள், அது மாதிரி ரெண்டு சதகங்கள் வருது. இப்படி பலதும் அதுல தொகுக்கப்பட்டிருக்கு அந்த நூல்ல. அதுலதான் இது அப்ப வந்து ஹரிவராசனம் இதுக்கு பேரு கிடையாது, ஹரிஹராத்மஜ தேவாஷ்டகம் அப்படின்னு தான் பேரு. நம்ம வந்து அதை பாடும்போது முதல் வார்த்தை ஹரிவராசனம்னு வந்துட்டதுனால அதே பேராயிடுது. ஒரிஜினலா அதுக்குள்ள பேரு ஹரிஹராத்மஜ தேவாஷ்டகம். இப்படிதான் அது வெளியில வருது. அப்போ சபரிமலையில வந்து அப்போ அந்த காலகட்டத்துல ஈஸ்வரன் நம்பூதிரின்னு சொல்லக்கூடிய ஒரு திருமேனி தான் மேல்சாந்தியாக இருந்து வழிபட்டு கொண்டார். நான் சொல்றது வே பேக் 40களில் வெறும் வன்காடு, யாருமே அதிகம் போகாத காலகட்டத்தில். அப்போ அவருக்கு துணைக்காக அவருடைய நண்பராக ஒருத்தர் கோபால மேனோன்னு சொல்லக்கூடிய ஒரு தூய ஐயப்ப பக்தர், அவர் கூட இருப்பார் ஹெல்ப்புக்கு. அது கோவிலுடைய பாக்கி சுத்து வேலைகளெல்லாம் பார்த்துக்கிறது, இந்த மாதிரிலாம் அவர் கூட இருப்பார். அவர் இந்த புஸ்தகத்தை படிச்சு இந்த ஸ்லோகங்களை ரொம்ப பிடிச்சி அவர் டெய்லி பாராயணம் பண்ணிட்டு. அப்போ அவர் ஒரு வழக்கமாக என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த பகவானை எப்பெல்லாம் பூஜை முடிஞ்சு நடை அடைக்கும் போதும் இந்த ஹரிவராசனத்தை அங்க சொல்றது அப்படிங்கிற ஒரு மரபை அவர் கடைபிடிக்க ஆரம்பிச்சார் ஸ்லோகமாக. அப்ப இந்த பாட்டெல்லாம் கிடையாது, ஸ்லோகமாக அவர் சொல்றாரு. ஸ்லோகமாக அவர் சொல்றார், அது நடை அடைக்கிறது. இப்படி ஒரு வழக்கம் வந்தது. பின்னால கோவில்கள் பிரபலமாச்சு, கோவில் வந்து உங்களுக்கு தேவசம் போடுங்கிற அமைப்பு உருவாச்சு, எல்லாம் ஆச்சு. கோவில் பெருசாக எடுத்து பூஜைகள்லாம் பெருசாக எடுத்து இந்த கோபால மேனோன் நாளடைவில் வயது முதிர்ந்து அவர் உடம்பு முடியாமல் சபரிமலையிலே தங்கி இருந்தார். மரத்துக்கு கீழையும் அங்கேயுமா தங்கி இருப்பார். அவர் வேற எங்கேயும் போக மாட்டார். அப்படி இருந்தவர் அதுக்கப்புறம் கோவில் எல்லாம் பெருசானதுக்கப்புறம் அவருக்கு இடம் இல்லாமல் ஆயிடுது. அதனால அவர் அங்கே புல்மேட்டு பகுதியில் இருக்கக்கூடிய சத்திரம்ங்கிற பகுதியில் இருந்து அவர் அங்கே இறந்து போயிடுறார். அவர் பகவானுடைய திருவடி அடைஞ்சிட்டார். பகவானுடைய திருவடி அடைஞ்ச காரணத்தினால அவருடைய நண்பராக இருந்த இந்த மேல்சாந்தி அவர் இப்படி அவருடைய ஞாபகமாகவே இருக்கார். ஒரு பக்தன் அவன் சுவாமியுடைய மேல ஸ்துதியோட பாடினானே, அதை எதுக்கு நம்ம நிறுத்தணும்னு சொல்லி நடை அடிக்கும் போது அவர் எப்படி சொல்லுவாரோ அதே போல இவரும் அந்த ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிச்சார். இப்படித்தான் சபரிமலையில ஹரிவராசனம் பாடக்கூடிய மரபு ஏற்பட்டது. அதனால வந்து நிறைய பேர் வந்து சபரிமலை வந்து ஹரிவராசனம் ஐயப்பன் தூங்க வைக்கிறதுக்காக பாடுறோம்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. பழைய காலத்துல இன்னும் சொல்ல போனா கார்த்தால நடை அடிக்கும் போது ஹரிவராசனம் பாடுவாங்க, சாயந்தரம் நடை அடிக்கும் ஹரிவராசனம் பாடுற ஒரு மரபு இருந்தது. அப்புறம் நாளடைவில் கார்த்தால விட்டு போய் சாயந்தரம் மட்டும் ஹரிவராசனம் சொல்லக்கூடிய ஒரு மரபு வந்தது. பின்னால்தான் இந்த சுவாமி ஐயப்பன் படம் எடுத்த போது மெரிலாண்ட் சுப்பிரமணியம் சொல்லக்கூடிய அவரை சுப்பிரமணிய முதலாளின்னு சொல்லுவோம். அந்த மெரிலாண்ட் சுப்பிரமணியம் வந்து இந்த படம் எடுக்கிறார். படம் எடுத்த போது கிட்டத்தட்ட படம் எடுத்து முடிச்சாச்சு. 1900 இந்த வருஷம் மறந்து போயிட்டேன், 74 75 நினைக்கிறேன். அந்த படம் எடுத்து முடிச்சு இந்த மண்டல காலத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணணும்னு பிளான். ஜூன் ஜூலைலயே படம் முடிச்சாச்சு. ஃபைனல் ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இனி ஏதாவது பாக்கி இருக்கா, ஏதாவது நம்ம சொல்ல விட்டு போயிட்டோமா அப்படிங்கிற ஃபைனலா ஒன்று செக் பண்றதுக்கு வேண்டி அவரோட பையனையும் கொஞ்சம் பேரையும் சபரிமலைக்கு அனுப்புறாரு. போய் பார்த்துட்டு 2 நாள் இருந்து தரிசனம் பண்ணுங்க, ஏதாவது சொல்ல விட்டு போன விஷயங்கள் இருந்தா சொல்லலாம்னு சொல்லும் போதுதான் அப்ப இந்த ஹரிவராசனம் நடையில சொல்லப்படுறத அவர் பாக்குறாரு. ஒரு பையன் வந்து சொல்றாரு, நீ என்ன பண்றியோ பண்ணலையோ இந்த ஹரிவராசனத்தை இந்த படத்துல எப்படியாவது சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன போது இவருக்கு ஒரே இது, ஏன்னா இது வந்து ஒரு பாட்டாக நம்ம உள்ள சேர்க்கணும்னா வந்து அப்போ மியூசிக் டைரக்டர் தேவராஜன் மாஸ்டர்னு சொல்லக்கூடிய அவர் ரொம்ப ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃபான ஆளு. இத்தனைக்கு பெரிய கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு நபர்னு சொல்லுவார், நமக்கு தெரியல. அவர் வந்து அப்படியெல்லாம் ஒத்துக்கக்கூடிய ஆளு கிடையாது. அவர்கிட்ட போய் யாரு நீ வேற என்ன வேணா சொல்லு, அவர்கிட்ட மட்டும் என்ன பேச சொல்லாதுன்னு சொல்றாரு. இல்ல நீ எது பண்ணாட்டியும் பரவாயில்ல இதை பண்ணணுங்கிறார் அவர். ஹரிவராசனம் வந்து அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் சொல்லும் போது சரின்னு அவர்கிட்ட போய் தயங்கி சொல்றா, அதெல்லாம் முடியாதெல்லாம் அவசியம் இல்லைங்கிறார் அவர். சரி இல்ல நீ எதுக்கும் ஒருக்கா நீங்க கேளுங்கன்னு சொல்லி அப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா டேப் ரெக்கார்டர் கொண்டு போய் அவ சொல்றத ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கான். கொண்டு வந்து இதை நம்ம இவ்வளவு பெரிய ஸ்லோகமா இருக்கு, ஒரு சினிமாவில் வந்து இவ்வளவு எல்லாம் வைக்க முடியாது, ஆனா இதுல 3 ஸ்டான்ஸா 4 ஸ்டான்ஸா வைக்கலாம்னு சொல்லி அந்த 4 ஸ்டான்ஸாவை மட்டும் அவர் மத்தியமாவதி ராகத்துல டியூன் பண்ணி ஜெயசுதாஸை கொண்டு பாட வைக்கிறார். அதை நீங்க படத்துல கூட பாத்தீங்கன்னா நடுவுல தான் வரும். சுவாமி ஐயப்பன் படத்துல நடுவுல வரும் இந்த ஹரிவராசனம். அதுக்கப்புறம் தான் இந்த டியூன் பாப்புலர் ஆச்சு. ஹரிவராசனம் வந்து சபரிமலையில சொல்லக்கூடிய முறை வேற, இந்த டியூன் பாப்புலர் ஆனது வேற. இப்ப இன்னைக்குமே பார்த்தோம்னா நம்ம பூஜைகள்ல நம்ம எல்லா இடங்களையும் ஜெயசுதாசுடைய மயக்கக்கூடிய அந்த குரல்ல அதை கேட்டு மெய்சில் எடுத்து அத்தனை பேரும் அதை தான் கேட்கறோம். சபரிமலையில பார்த்தோம்னா சபரிமலை நம்ம தங்கி இருக்கும் போது வெளியில ஸ்பீக்கர்ல ரூம்ல பூரா ஜெயசுதாசுடைய குரல் தான் ஒலிக்கும். உள்ளுக்குள்ள கர்ப்பகிரகத்துக்கு உள்ளாக அன்னைக்கு எப்படி மேல்சாந்திகள் சொன்னாலோ அதே போல ஸ்லோகமாக தான் சொல்லுவோம். இந்த ராகம் போட்டு பாட மாட்டோம், ஸ்லோகமாக சொல்லக்கூடிய ஒரு மரபு தான் இன்னைக்கும் கடைபிடிக்கப்படுறோம். ஒவ்வொரு நாளும் நடை அடைக்கும் போது இந்த ஹரிவராசனத்தை சொல்றதுங்கிற அந்த மரபு இப்படிதான் தொடங்கியது, இன்னைக்கு தொடர்ந்து போயிட்டு இருக்கோம். அற்புதம் அற்புதம். இப்போ நம்ம ஊர்ல வந்து நிறைய ஐயப்பன் கோயில்கள், இப்போ புதுசா நிறைய கோவில்கள் எல்லாம் வந்திருக்கு. இங்கே என்ன மாதிரி வழிபாடு பண்ணுறாங்க? சபரிமலையில் பண்ணக்கூடிய அதே மாதிரி கடைபிடிக்கிறாங்களா? என்ன மாதிரி செய்கிறாங்க? இல்லை, அதாவது சபரிமலையில் கடைபிடிக்கக்கூடிய அதே வழிபாட்டு முறைகள் இங்கே கடைபிடிக்கப்படுறது இல்லைன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா ஒரு ஊர்களில் நம்ம ஒரு ஆசைக்காக ஒரு கோவிலை உருவாக்குறோம், அந்தந்த பக்தர்களை வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக அந்த
பகுதிகளில் உருவாக்குறது. சபரிமலையில் நடக்கக்கூடிய வழிபாட்டு முறைங்கிறது கேரள தந்திரம்னு சொல்லக்கூடிய வழிபாட்டு முறை. இப்போ ஒரு கோவிலை வந்து ஒரு பகுதிகளில் ஒரு தெய்வத்துக்கு ஒரு விதமான வழிபாட்டு முறைகள் இருக்கு. சிவாலயங்களை வந்து சிவ ஆகமப்படி நம்ம அமைக்கிறோம் தமிழ்நாட்டில். இதே வேற பகுதிகளில் வேற வகையான வைதிக பூஜைகளாக இருக்கு. விஷ்ணு கோவில்களுக்கு வைஷ்ணவ ஆகமம், வைகானசம், பாஞ்சராத்திரம் சொல்லக்கூடிய ஆகமங்கள்ல வழிபடுறது. இப்போ கர்நாடக தேசத்துல வேற மாதிரியான இருக்கு. இப்போ அந்தந்த பகுதிகளில் வழங்கக்கூடிய விதவிதமான வழிபாட்டு முறைகள் இப்போ வங்காளதேசத்துல பார்த்தோம்னா வேற மாதிரி இருக்கும், வடக்க பார்த்தோம்னா வேற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு ஆலயத்தை எப்படி நிர்மாணம் பண்றோம், எந்த முறையில் அந்த ஆலயம் நிர்மாணம் பண்றோம், எந்த தந்திரத்தின் அடிப்படையிலா, ஆகமத்தின் அடிப்படையிலா, வைதிகத்தின் அடிப்படையிலா, எந்த பிரதிஷ்டை எப்படி ஏற்பட்டிருக்குங்கிறத பொறுத்து தான் பூஜை மாறும். கேரள கோவில்கள் பெரும்பாலும் கேரள தந்திரம்னு சொல்லக்கூடிய அந்த முறையை அனுசரித்து இருக்கிறதுனால சபரிமலையில் நடக்கக்கூடிய பூஜை அப்படிங்கிறது கேரள தந்திரத்தை அனுசரித்து இருக்கக்கூடிய பூஜா முறைகள். நம்ம ஊர்ல வந்து நம்ம மக்கள் எப்படி பிரதிஷ்டை பண்ணிருக்காங்களோ அதை அனுசரித்து தான் பூஜைகள் நடக்குது. சில கோவில்கள் ஆகம முறைப்படி இருக்கு, சில கோவில்கள் பக்தர்களே பூஜை பண்ணக்கூடிய முறையில் இருக்கு, சில கோவில்கள் தமிழ்நாட்டிலையும் கூட கேரள முறைப்படி அமைத்து பூஜைகள் நடக்கிறது. ஆனா டிட்டோ அப்படியே சபரிமலை நடக்கிறது எல்லாமே இங்க நடக்கிறதா அப்படின்னா அது கொஞ்சம் சிரமம் தான். அது மாதிரியான விஷயங்கள் இல்லை, அது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். அவரவர்கள் எந்த முறையை நம்ம கை கொண்டிருக்கோமோ அந்த முறையில் வழிபாடு நடத்தணும். இப்போ சபரிமலையில மாசம் 5 நாள் தான் பூஜை நடக்கிறது. இங்க நம்ம கட்டி வச்சிருக்கிற கோவில்ல பல கோவில்கள் இன்னும் 365 நாளும் நடக்கக்கூடிய இருக்கு. அதனால நம்ம வந்து அதே தான் இங்க பண்ணணும், பண்ணாத விட்டா சரியில்லைங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம எந்த முறையில நம்ம கும்பாபிஷேகம் பண்ணிருக்கோமோ அதை அனுசரிச்சு பூஜைகளை அமைச்சுக்கணும். ஆனா ஆக்சுவலா இப்போ தேவையில்லை. நம்ம கொரோனா காலத்துல எல்லாம் வந்து ஒரு கான்செப்ட் போயிட்டு இருந்தது. இப்போ சபரிமலைக்கு போக முடியல அப்படின்னு சொன்னால் உள்ளூரில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலில் போய் மாலை போட்டோன்னா அங்கே போய் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒன்று இருந்தது. இப்போவும் அதே இதை கண்டினியூ பண்ணலாமா? அது சரியா? இல்லை, அதாவது பொதுவாகவே இந்த இருமுடி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பகவான் சபரிமலை யாத்திரைக்காக சொல்லியிருக்கார். நான் இந்த மலை காட்டுக்குள்ள நான் கோவில் கொண்டு அமர்ந்திருக்க போறேன், நான் எப்படி இந்த காட்டுக்குள்ள நடந்து போகும்போது என்னுடைய உணவுக்காக தேங்காயும் அரிசியும் பொதியாக கட்டி தலையில் எடுத்துன்னு போனேனோ அதே போல நீங்க கொண்டு வாங்கன்னு சொன்னதோட அடிப்படையில் தான் நம்ம இந்த இருமுடி எடுத்துட்டு போறோம். அப்படிங்கும்போது அது சபரிமலை கோவிலுக்காக வைக்கப்பட்ட ஒரு வழிபாட்டு முறை. அதை வந்து நம்ம இப்போ ஐயப்பனுடைய ரொம்ப பிராச்சீனமான சாஸ்தா ஆலயங்களாக இருக்கக்கூடிய அச்சங்கோவில் ஆரியங்காவ குளத்துப்புழையில கூட இந்த இருமுடி செலுத்துற வழக்கம் இல்லை. அவன் சபரிமலைக்காக வைக்கப்பட்ட வழிபாடு. எப்பயுமே ஒரு விதி விலக்குன்னு உண்டு. இப்போ சபரிமலை போக முடியாதவர்களுக்காக இந்த மாதிரி அவங்க எந்த ஊர்ல இருக்காங்களோ அந்த ஊர்லயே அந்த இருமுடி செலுத்தலாம் அப்படின்னு ஒரு வழக்கம். அது வந்து ஆனா விதிவிலக்கு வந்து விதி ஆயிடாது, அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது வந்து நம்ம முடியாத பட்சத்துக்காக ஒருத்தருக்கு சொன்னது. இப்போ வந்து நிறைய புராண சரித்திரங்கள் கேட்கிறோம். வயதான ஒரு பக்தர் இருப்பார், அவருக்கு வந்து கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ண முடியாது. அவருக்கு வேண்டி திருப்பதி வெங்கடாஜலபதி கனவுல வந்து நான் உங்க ஊர்ல குடிக்கொண்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை தரிசனம் பண்றார். அது வந்து அந்த ஒரு அளவுல தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். உடனே அதுக்கு பதிலாக இது நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனா அது முடியாதவர்களுக்காக சொன்ன விதியை எல்லாருக்குமான விதியா நம்ம எடுத்துக்கணும். அப்ப நீங்க தொடங்கும் போது நீங்க சொல்லும் போது நீங்க என்ன சொன்னா கொரோனா காலத்துல பண்ணினோம்னு சொல்லணும். அதை வச்சே சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிள். கொரோனா காலத்துல நம்ம ஸ்கூல் எல்லாம் என்ன பண்ணோம், ஆன்லைன் கிளாஸ் நடத்தினோம். இப்போ கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெகுலர் ஸ்கூல் வந்தாச்சு, இனி நான் ஆன்லைன்ல தான் போவேன் நம்ம சொல்றது இல்லையே. அது மாதிரிதான் இதுவும். அதனால நம்மளுக்கு முடியும், போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா சபரிமலையில போய் நம்ம எப்பயும் போல நம்ம பிரார்த்தனை செலுத்தணும். முடியாத பட்சத்தில் உள்ள விஷயங்கள் அப்படிங்கிறது அடுத்தது. விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லணும் டெய்லி. ஒரு வழக்கம் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். டெய்லி விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ற வழக்கம் இருக்கு. ஒரு நாளைக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவரா இருக்கு, டெம்பரேச்சரா இருக்கு, சொல்ல முடியல, அதுக்கு ஒரு பிரதிவிதி என்ன சொல்றான்னா ஸ்ரீராம ராம ராமேதி ஸ்லோகம் சொன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்ன பலன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்படின்னு டெய்லியே நான் இதை மட்டும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அது மாதிரிதான் இது. ஆபத்து கால விதிங்கிறது வேற, ரெகுலர் விதிங்கிறது வேற. புரியுது. நேயர்களே, இந்த உரையாடல் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. அண்ணா பல விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அண்ணாவோட சிலிர்ப்பூட்டக்கூடிய பல அனுபவங்களையும் நம்ம வந்து வரக்கூடிய எபிசோடில் நம்ம கேட்க இருக்கோம். உங்களுக்கும் ஏதாவது கேள்விகள் இருந்தது, விளக்கங்கள் தேவைப்பட்டதுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அண்ணா கிட்ட கேட்டு எவ்வளோ சீக்கிரம் பெற்றுத்தர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு பெற்றுத்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சக்தி விகடன் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ணா ரொம்ப நன்றி. சரணமையப்பா, நன்றி. கார்த்திகை மாதம் இது வாழ்வின் மாற்றத்திற்கான நேரம். இருளை நீக்கி வீடெங்கும் நல்வொளியை வீசும் தூய தீபம். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம்.